புதுச்சேரியில் மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தனியார் மைய கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் மின்சார வாரியங்கள், மின்சார கழகங்கள் மற்றும் மின்சார துறைகளை தனியார் மயப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தி மற்றும் மின் பகிர்மனங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பதற்கு மத்திய அரசு மின்சார திருத்த மசோதா 2025 மற்றும் தேசிய மின்சார கொள்கை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து வருகிறது. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான மின்சாரத்தையும் அதனை சார்ந்த அனைத்து மின்சார கட்டமைப்புகளையும் புனரமைப்பு செய்து அத்துறைகளை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு தான் தோன்றித்தனமாக ஒட்டுமொத்த மின் விநியோகம் உள்ளிட்டவற்றை கார்ப்பரேட்டுகளுக்கு கூறு போட்டு விற்க முற்படுகிறது. மத்திய அரசின் தனியார் மைய நடவடிக்கை எதிராக நாடு முழுவதும் பிப்ரவரி 12, 2026 அன்று ஒருநாள் அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தினை நடத்திட மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழுவானது திட்டமிட்டு அதனை மத்திய அரசுக்கு கடந்த 24/1/2026 அன்று கடிதமாக அளித்துள்ளது. மத்திய அரசின் தனியார் மைய கொள்கைக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயப்படுத்த தேவையான நடவடிக்கையினை எடுத்து வருகிறது. கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுச்சேரி மின் பகிர்மான கம்பெனியின் 100% பங்குகளை விற்பதற்கு விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்துவிட்டு மீண்டும் 51% பங்குகளை விற்பதற்கு டெண்டர் விட புதுச்சேரி அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளிவருகிறது. தேர்தல் நேரத்தினை கருத்தில் கொண்டு தற்பொழுது அக்கோப்புகள் வெளிவராமல் உள்ளது. மத்திய அரசு எடுத்து வரும் தனியார் மைய நடவடிக்கை எதிராக NCCOEEயின் அறைகூவலை ஏற்று வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பதிலாக புதுச்சேரி பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டமாக பிப்ரவரி 12, 2026 வியாழக்கிழமை இன்று மாலை 4 மணி அளவில் மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. இந்த மாபெரும் வேலை நேர கண்டன ஆர்ப்பாட்டத்தினை புதுச்சேரி மின்துறை தனியார் மைய மற்றும் கார்ப்பரேஷன் எதிர்ப்பு போராட்டக் குழுவின் துணைத் தலைவர் தோழர் பி. உத்திராடம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் பொதுச் செயலாளர் தோழர் பு. வேல்முருகன் அவர்கள் முன்னிலை வகித்தார். தனியார் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஆலோசகர் தோழர் சி. ராமசாமி மற்றும் மின்துறை தனியார் மைய கார்ப்பரேஷன் மைய எதிர்ப்பு போராட்டக் குழுவில் இணைந்துள்ள சங்கங்களின் பொறுப்பாளர்கள் இன்ஜினியர் தணிகை வேலன், ரவிச்சந்திரன், பரத்குமார், திருமூர்த்தி, முருகன், சரவணன், முருகன் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பொருளாளர் தோழர் செந்தில்குமார் நன்றி கூறி முடித்து வைத்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. ஒரு அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து மத்திய அரசாங்கத்திற்கு அறிவித்தார்கள். அவங்க இந்த 12ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம் என்று முடிவெடுப்பதற்கு ஏராளமான கோரிக்கைகளும் ஏராளமான காரணங்களும் கூட உண்டு. குறிப்பாக இங்கே நம்முடைய தோழர்கள், தலைவர்கள் மிக விளக்கமாக பேசிய மின்சார திருத்த சட்டம் 2025 அதனுடைய பாதிப்புகள், அது எப்படி மின்சார ஊழியர்களை, பொறியாளர்களை, தொழிலாளர்களை, இந்த தேசத்தினுடைய மின் உபயோகிப்பாளர்களை, அனைத்து பகுதி மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதோடு மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான பொதுமக்களுக்கு எதிராக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது, இன்னும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அநேகமாக மோடி தலைமையிலான இந்த 3வது பீரியட் 3.0 இந்த ஆட்சி காலம் வரையில் ஏறக்குறைய 11 ஆண்டு காலத்திலே ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள், நம்முடைய மூதாதையர்கள் தியாகம் செய்து போராடி பெற்றுக் கொடுத்த ஏராளமான நாம் அனுபவித்து வந்த பல சட்டங்களை இன்றைக்கு காலி செய்து விட்டார்கள். இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் போராடி 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 பெற்ற 44 சட்டங்கள், அது போனஸ் சட்டம் தொடங்கி, தொழிற்சங்க சட்டம் தொடங்கி, தொழில் தகராறு சட்டம் தொடங்கி, கிராஜுவேட்டி சட்டம் தொடங்கி, இப்படி ஒன்றாக PF சட்டம், அதே போல ESI சட்டம்,
போன்ற 44 சட்டங்கள் இவைகள் எல்லாம் போராடி போராடி பெறப்பட்டவை. இந்த நாட்டை ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் உட்பட கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களை எல்லாம் 44 தொழிலாளர்கள் சார்ந்த சட்டங்களை காலி செய்துவிட்டு அதிலே 15 சட்டங்களை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு மீறி இருக்கக்கூடிய 29 சட்டங்களை வெறும் 4 சட்ட தொகுப்புகளாக 4 கோடுகளாக ஏற்கனவே நாம் அனுபவித்து வந்த அந்த உரிமைகளை எல்லாம் பறித்துவிட்டு எல்லாவற்றையும் கார்ப்பரேட்டுகளினுடைய அடிமைகளாக தொழிலாளி வர்க்கத்தை மாற்றக்கூடிய நடவடிக்கை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் இந்த 4 கோடுகளாக நாடாளுமன்றத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. மசோதா நிறைவேற்றப்பட்டு அது உடனடியாக ஜனாதிபதியினுடைய கையெழுத்தோடு உடனடியாக அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்தாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய நோட்டிபிகேஷனை போடாம அப்ப அந்த காலகட்டத்தில் பீகார் தேர்தல் வந்ததால் அவங்க உடனடியாக நோட்டிபிகேஷன் போடல. பீகார் தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அந்த 4 சட்ட தொகுப்புகளுக்கான நோட்டிபிகேஷன் உடனடியாக வெளிவருகிறது. உண்மையிலேயே நீங்கள் அந்த 4 சட்ட தொகுப்புகளை நீங்கள் படிப்பீர்களேயானால், படித்து பார்த்தீர்களேயானால், ஆஹா இதை எப்படிதான் கண்டுபிடிச்சானே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவு மோசமாக ஏற்கனவே இன்னைக்கு தொழிற்சங்க சட்டம் 1926 1926 கொண்டு வரப்பட்ட தொழிற்சங்க சட்டம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் 7 பேர் இருந்தால் தொழிற்சங்கத்தை பதிவு செய்யலாம் என்ற சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பல சங்கங்களை இங்கே நாம் உருவாக்கி இருக்கிறோம், பதிந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன சட்டம் அதுல மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 7 என்பதற்கு மாறாக ஒரு தொழில் நிறுவனத்தில் அல்லது எந்த ஒரு துறையிலும் கூட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10% தொழிலாளர்களினுடைய கையெழுத்தோடு அப்ளிகேஷன் போட்டாதான் சங்கத்தை பதிவு செய்வதற்கு பரிசீலிப்போம் என்று அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் சங்கம் நடக்குமா? சங்கம் உருவாக்க முடியுமா? நான் கேட்கிறேன், நம்முடைய மின்சாரத்துறையில் 2000 பேர் இருக்கிறோம்னா நம்ம 200 பேரை 10% சேர்த்துட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரயில்வே போன்ற நிறுவனங்களில் SBI போன்ற வங்கிகளில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் 3 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ரயில்வேல நீங்க 30,000 உறுப்பினர்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மின்சார சட்டம் வரைவு 2025 அமுல்படுத்துவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை அமல்படுத்தக்கூடாது. அமல்படுத்தினால் மின்துறை தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்களும் பொதுமக்களும் சிறு விவசாயிகளும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த மின்சார சட்டம் வரைவு 2025 வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்றதை வலியுறுத்தி இன்றைக்கு புதுச்சேரியிலே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.